என்ற சார்பட்டா பரம்பரையே இல்லாம அழிக்கிறடா இந்த இந்த 2025ல ஆர்சிபி தான் முடிவுற இடியாப்ப பரம்பரை மாதிரி உங்களை அடிச்சு ஓட விடுறோம். நீ எல்லாம் பாரு சின்ன பையன் அந்த ராஜஸ்தான் எல்லாம் நெஞ்சில எட்டி எட்டி வருகிறான். ஆர்சிபி வந்து மூஞ்சில காரி துப்புறான். ஹோம் கிரவுண்ட்ல வச்சு இவங்க எல்லாம் அடிச்சு அனுப்புறான். பின்பக்கமா ஒரு ஆப்பு யாராவது பண்ணுங்க பஞ்சாபி பஞ்சாபி அப்படின்னு நெஞ்சில ஏறி மிதிச்சான். முடியாது நீ டெல்லி பாரு டெல்லிலாம் வந்து பாயிண்ட் பெற்ற மேல இருந்து பாத்திருக்கியா? உங்களை அடிச்சு மேல போறான்டா தெரியுமா? ஏட்டையா நான் உங்களை அடிச்சு பெரியாராக போறேன் அப்படின்னு. ஏய் அவன் எங்களை அடிச்சாச்சு ஒரு கப்பாச்சு வாங்கட்டும்டா. டேய் ஆர்சிபி மேட்ச் நீங்க அடிவாங்க பேசு அந்த பரம்பரடா பத்தாவது ஒரு டோனி இறங்கி நான் பார்த்து 10வது வர டோனி இறங்கி நமக்கு 12 பாருங்க எல்லாமே அவரே விளையாடுனா ஒரு முதியவரை கொடுமை பண்றீங்களே. பினிஷர்னா கடைசியா இருக்காரு ஃபர்ஸ்ட். சரி சரி ஒரு முதியவரை ஏன் கொடுமை பண்றீங்க? புரியல. ஒரு வயசானவர் இறங்கி விட்டு பாவம் ஒரு 12 பயப்படுறீங்கல்ல? வயசானவரை பார்த்து கடைசி ஒரு வாரம் போட பயப்படுறீங்கல்ல? அந்த பயம் பயம்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பையன் ராஜஸ்தான் அடிக்கிறீங்க அவ்வளவுதான். பெரிய ஆள் வந்தாலும் கடைசி அந்த 6 பால் ஒத்துக்குப்பா. சிஎஸ்கே பரம்பரை அடிச்சு ஒத்துக்குப்பா. கடைசியா சரி கடைசியா ஒரே மேட்ச் கடைசியா ஒரே மேட்ச் சரிப்பா கடைசியா ஒரே மேட்ச். இதுக்கப்புறம் அதுல சிஎஸ்கே ஜெயிச்சுச்சுன்னா ஓகேவா? பஞ்சாப் அதான் கடைசியா ஒரே மேட்ச் பஞ்சாப் கூட வர செவ்வாய்க்கிழமை. கடைசியா ஒரே மேட்ச் வர செவ்வாய்க்கிழமை பஞ்சாப் கூட பாத்துருவோமா? சரி அதுல தோத்துட்டீங்கன்னா சார்பட்டா பரம்பரை அழிச்சு ஒத்துக்க. ஆர்சிபி ஜெயிக்காதுன்னு ஒத்துக்கிறேன். பாரு டேய் நாங்க குருசாமிடா. நாங்க தான் தன்னதியில் கட்டம் கட்டி கப்பு வாங்க வந்தோமப்பா அப்படின்னு வர போறோம். புரியுதா? எப்படி வந்து மேல சபரிமலை வந்து இருமுடி தூக்குறோமோ அதே மாதிரி இந்த கப்பு தூக்குவோம். கனவு கட்டுக்காதீங்களா? வேணா பாரு சென்னை ஜெயிக்காது ஒத்துக்கிறேன். அப்ப சென்னை ஜெயிக்காதுன்னு ஒத்துக்கிறியா? ஏய் சென்னை தோத்தாலும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு. ஏய் 5 கப் வச்சு சும்மா ஒரு கப் அடிச்சிட்டு பேசு.